வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தலா? பதவி இழப்பை பற்றி எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. நாட்டின் வளர்ச்சிக்காக நான் எதனையும் எதிர்கொள்ள தயார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து. உயர்தர பரீட்சை மையத்தில் இன்றைய தினம் நடைபெறப் போகும் பௌதிகவியல் வினாத்தாள் கண்டுபிடிப்பு. கல்வி அமைச்சு தீவிர விசாரணை. சிறுமியொன்றும் பாராமல் கொடூரமாக தாக்கப்பட்டு ஆள் நடமாட்டமில்லாத இடத்தில் விட்டுச் செல்லப்பட்டுள்ள சம்பவம். விசாரணைகள் தீவிரம். நாட்டில் இன்று பல பகுதிகளில் வெப்பமான வானிலை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பெக்கோ சமனின் தாயார் மீது துப்பாக்கிச்சூடு. துப்பாக்கிதாரியின் மோட்டார் சைக்கிள் மீட்பு. அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள். காவல்துறை வெளியிட்ட பரபரப்பு தகவல். நாட்டில் மாணவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் போதைப்பொருள் பாவனை. கஞ்சாவுடன் பிரபல பாடசாலை மாணவன் அதிரடியாக கைது. நாட்டில் இந்த வருடத்தில் மட்டும் இதுவரையான காலப்பகுதியில் வீதி விபத்துக்களால் பறிபோன ஆயிரக்கணக்கான உயிர்கள். வெளியான அதிர்ச்சி தகவல். வீதியில் பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்கள் மீது எடுக்கப்பட போகும் அதிரடி நடவடிக்கை. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தனக்குள்ள நிறைவேற்று அதிகாரங்களையோ அல்லது அரசாங்கத்திடமுள்ள அதிகாரங்களையோ அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சியையும் அரசியல் அமைப்பையும் மதித்தே ஆட்சி முன்னெடுக்கப்படும் என்று வலியுறுத்தியுள்ளார். அங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி, அரசியலமைப்பு திருத்தங்கள் காரணமாக கடந்த காலத்தில் சில ஜனாதிபதிகள் பதவியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதை நினைவுபடுத்தியதுடன் அதே போன்றே சவாலை தாமும் எதிர்கொள்ள நேரிட்டாலும் அதனை ஏற்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நான் இந்த பதவியில் எப்படியும் தொடர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வரவில்லை. நாட்டிற்கு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமெனில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த மாற்றமும் சவால்கள் இன்றி சாத்தியமில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக, அவை தன்னுடைய பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக இருந்தாலும் அவற்றை நிறுத்தாமல் முன்னெடுத்து செல்லும் உறுதிப்பாடு அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சவால்களின் விளைவாக எனது பதவியை இழக்க நேர்ந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விலகிச் செல்ல நான் தயாராக இருக்கின்றேன் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டையில் உள்ள உயர்தர பரீட்சை ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றில் இன்று நடைபெறவிருந்த பௌதிகவியல் முதலாம் வினாத்தாளுக்கான 6 பொதிகள் வேறு பாடங்களுக்கான வினாத்தாள் பெட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து வெளியிட்ட பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் இந்திகா குமாரி, கண்டெடுக்கப்பட்ட வினாத்தாள் பொதிகள் எதுவும் திறக்கப்படவோ அல்லது அவற்றின் ரகசியம் குலைக்கப்படவோ இல்லை எனவும் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாடு முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் அம்பலாந்தோட்டையில் உள்ள உயர்தர ஒருங்கிணைப்பு மையமாக செயல்படும் பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற இசை, நடனம் மற்றும் விவசாய அறிவியல் பாடங்களுக்கான வினாத்தாள்கள் அடங்கிய பெட்டிக்குள் இன்று நடைபெறவிருக்கும் பௌதிகவியல் முதலாம் வினாத்தாளுக்கான 6 பொதிகள் தவறுதலாக வைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தின் வத்தேகம ஜடிராவன வீதியில் தாக்குதலுக்குள்ளான நிலையில் ஆள் நடமாட்டம் குறைவான இடத்தில் கைவிடப்பட்டிருந்த 4 வயது சிறுமி ஒருவரை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். காவல்துறையின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து வத்தேகம காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுமியை மீட்டு பாதுகாப்பில் எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி நேற்று காலை சுமார் 7 மணியளவில் முச்சக்கர வண்டியொன்றில் அழைத்து வரப்பட்ட சிறுமி அங்கு கைவிடப்பட்ட இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டியை அடையாளம் காணும் நோக்கில் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் தனது குடும்பம் அல்லது வசிப்பிடம் தொடர்பான தகவல்களை அவரால் வழங்க முடியாத நிலை காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது அந்த சிறுமி மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதி
அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வத்தேகம காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலநிலை தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று நண்பகல் வேளையில் இந்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் மனித உடல் உணரும் வெப்பநிலை குறிக்கும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீண்ட நேரம் கடும் வெயிலில் இருப்பதும், அதிக உடல் உழைப்பு தேவைப்படும் வெளிப்புற செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடும் என்றும், அவ்வாறான சூழலில் தொடர்ந்து செயல்படுவது வெப்பத்தால் ஏற்படும் தசைப்பிடிப்பு உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகளுக்கு வழிவகுக்கலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தேவையற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்து போதுமான அளவு நீர் அருந்துவதுடன் கடினமான உடல் உழைப்பு தேவைப்படும் பணிகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்காக சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்று ஊருபொக்க பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. ஊருபொக்க மாத்தறை வீதியின் தம்பஹல பொல்வத்த பகுதியில் மதகிற்கு அருகிலுள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் கைவிடப்பட்ட நிலையில் இந்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலின்படி ஊருபொக்க போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மித்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உலகிட்டியாவ பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சென்ற அடையாளம் தெரியாத இருவர் அங்கிருந்த பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த பெண் மித்தனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கை துப்பாக்கி ரக ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கும் நிலையில் கொலைக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இணைய வழி குற்றச் செயல்கள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 1093 வெளிநாட்டு பிரஜைகள் இந்த ஆண்டில் இதுவரை நடத்தப்பட்ட 24 விசேட சுற்றிவளைப்புகளில் இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த நாடு தேசிய நடவடிக்கை தொடர்பான விழிப்புணர்வு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய காவல்துறை பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான FJ வுட்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவரது தகவல்படி 2024 ஆண்டில் 26 சம்பவங்களின் போது 573 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் 2025 ஆண்டில் 2 சம்பவங்களில் 26 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் மட்டும் 24 நடவடிக்கைகளின் மூலம் 1093 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை இணைய வழி குற்றச் செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள வெளிநாட்டவர்களை அவர்களது சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FJ வுட்லர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்டத்தின் லுணுகலை பகுதியிலுள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் சாதாரண தரத்தில் கல்வி பயிலும் 16 வயது மாணவர் ஒருவர் கஞ்சா போதைப்பொருளுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து சுமார் 5600 மில்லிகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். லுணுகலை 27ஆம் கட்டை அலகொலகம பகுதியை சேர்ந்த மாணவர் ஒருவர் முச்சக்கர வண்டியில் இருந்து இறங்கி பாக்குத்தோட்டம் நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் அவரை சோதனைக்குட்படுத்தியுள்ளனர். அந்த சோதனையின் போது அவரது உடைமைகளில் இருந்து கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட மாணவரின் தந்தை கஞ்சா விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டில் ஏற்கனவே பலமுறை கைது செய்யப்பட்டவர் என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவரை பசறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 1605 உயிரிழப்பு ஏற்பட்ட வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 1693 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் 603 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள், 555
115 பாதசாரிகள், மோட்டார் சைக்கிளின் பின்னால் பயணித்த 119 பேர், 115 மிதிவண்டி ஓட்டுநர்கள், 136 வாகன சாரதிகள் மற்றும் 162 பயணிகள் அடங்குவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனுடன் இந்த ஆண்டில் இதுவரை 3125 பாரிய விபத்துக்கள், 6477 சிறிய விபத்துக்கள் மற்றும் 2388 சொத்து சேதம் ஏற்பட்ட விபத்துகளும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேவேளை கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பதிவான வீதி விபத்துகளின் எண்ணிக்கையில் சிறிதளவிலான குறைவு ஏற்பட்டுள்ளதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார். சத்தம் மாற்றியமைக்கப்பட்ட, அசல் வடிவத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட கொள்ளளவை விட அதிக இயந்திர கொள்ளளவு கொண்ட மோட்டார் சைக்கிள்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவுறுத்தலை போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபர் WPJ சேனாதீர வெளியிட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள்களில் குழுக்களாக செல்லும் சிலர் போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் பொறுப்பற்ற முறையில் வாகனங்களை செலுத்துவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான சட்டவிரோத மற்றும் ஆபத்தான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எந்தவித சலுகையும் வழங்காமல் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு அனைத்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 18 வயதுக்குட்பட்டவர்களும் செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதவர்களும் வாகனங்களை வழங்கும் பெற்றோர் மற்றும் அதற்கு பொறுப்பான ஏனைய நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.